ஹாய் மிஸ் திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேவோட செகண்ட் ஒய்ஃப் ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதை நான் போடுறேன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொமான்ஸ், லவ், பொசசிவ், ஜெலஸ்னு எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாதான் நான் நல்லா கொடுத்துருக்கேனா இல்லையான்றது எனக்கு தெரியும். ப்ளீஸ் பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்கள் ஊரில் திருவிழா. இது 1 மந்த்து கிட்ட நடக்கும். ஸோ பின்னாடி ஏதாச்சும் நாய்ஸஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எதில் விட்டுமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது டே ரூமில் நின்று அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். ஒயன், அடியே ஒயன், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் ரியாம்மா, நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் போயிட்டு என்னென்னு கேட்டுட்டு வரேன். உன் அப்பாவுக்கு என்னன்னே தெரியல, சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்கானே தெரியல, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே மம்மி, சரிடா, நீ சாப்பிட்டுட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு தான் வரீங்க. நீங்கள் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே டேவை காணும். எங்கே போனார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. டே உங்களை பேக்கப் பண்ணுறான். நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? விடுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்போ அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நீ தாண்டி வேணும், தருவியா? விளையாடாமல் விடுங்க, போகணும். அங்கே ரியா சாப்பிட்டுட்ருக்கா. ஏய், அப்புறமா பொறுமையாக போய்க்கலாம். எனக்கு இப்போ நீ தாண்டி வேணும், விளையாடாதுட்டே விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போட்டே உங்களை டேர்ன் பண்ணி, என்னடி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற, எப்போ பாரு ஏதாச்சும் வேலை சொல்லி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். நானே எப்பயாச்சும் ஒரு நாள் தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது கூட உனக்கு பொறுக்கலையா சொல்லு? என்னங்க அப்படி இல்லை, அப்புறம் வேறு எப்படிடி? சரி, இப்போ என்ன வேணும்? எனக்கு ஒரு கிஸ் கொடு. கிஸ் தானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக்கை கிஸ் பண்ணுறீங்க. ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ளே டேக் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். நீங்கள் என்ன இவர் கிஸ் கேட்டுட்டு அதுக்குள்ளே பிரேக் பண்ணுறாரே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்களும் டேவும் உங்கள் 2 பேரோட ஐ டைரக்ஷனோ பெட் மேலே இருக்க உங்கள் 2 வயசு பையன்கிட்ட தான் போகுது. அவன் டேவோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். அப்போ டே, ஏய் என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்? மம்மி எந்து நீ தொடாத அப்படின்றான். அதுக்கு டேக்கு செம்ம டென்ஷன் ஆகி, டேய் எல்லாம் உன்னால தான்டா, எல்லாம் உன்னால தான். என் பொண்டாட்டிக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கம்மியாயிடுச்சு, எல்லாம் உன்னால தான். வாயை மூடிட்டு சும்மா இரு. நேத்தே எல்லாம் நடந்திருக்க வேண்டியது எல்லாம் உன்னால் சொதப்பிடுச்சு. நான் செம்ம டென்ஷனில் இருக்க உன் மேலே, தயவு செய்து போயிடு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட வந்தால் மட்டும் உனக்கு மூக்கு வேத்துருமாடா? இவ்வளோ நாள் தூங்கிட்டு தானே இருந்தேன், இப்போ எப்படிடா எழுந்தேன் அப்படின்னுட்டே கத்திக்கிட்டு இருக்கான். பேசணும்னு தெரியாதா? குழந்தைகிட்ட இப்படியா பேசுவீங்க? ஏய், நீ சைலண்ட்டாயிருடி, சைலண்ட்டாயிரு, செம்ம டென்ஷனில் இருக்கேன். அப்போவே சொன்ன, நீ குழந்த வேண்டாம், ரியா மட்டும் போதுன்னு. ஆனால் நான் தான் கேட்கல. இல்லை, ரியா தனியாக இருப்பா, நம்மளுக்கு அப்புறம் ரியாவுக்கு கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு பொண்ணும் பையனும் வேணும்னு நான் கேட்டேன். பற்றியா என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். இவன் வந்ததுக்கு அப்புறம் தான்டி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கம்மியாயிடுச்சு. நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன்டி. பார்க்கணும் என்ன மாதிரி இருக்கான், ஆனால் எப்போ பாரு அம்மா பையனாவே சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னால் முடியல அப்படின்றான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, சரி விடுங்க, நான் ரியா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. அப்பட்டே உங்களை போக விடாமல் உங்கள் கையை பிடிச்சி அகைன் இழுக்கிறான். நீங்கள் பேலன்ஸ் மிஸ் ஆகி டே மேலே போய் இடிச்சுக்கிறீங்க. டே அப்படி உங்களே தான் பார்க்குறான். என்னவா கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்க போகிற? இப்போ எப்படி? அதான் பையன் எழுந்துட்டான்ல, நான் அப்புறமா கொடுக்குறேன், அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ண கிட்ட வரான். அப்போ டேயும் உங்கள் லிப்ஸில் கை வச்சு தடுக்கிறான். டே ஃபஸ்ட்டு 2 முறை தட்டி தட்டி விட்டுறான். 3rd டைம் அவனால் பொறுக்க முடியாமல் டேயனோட கையை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு உங்களோட பேக் ஹெட்டை அவன் டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்களை கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் டீப்பாக்குறான். நீங்கள் ஒரு கையால் டேயுனை வச்சிட்ருக்கீங்க, ஒரு கை டேவோட ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படி இழுத்து அந்த கிஸ்ஸை டீப்பாக்குறீங்க. உங்கள் கிட்ட உங்கள் பையன் இருக்கான்றது 2 பேரும் மறந்துட்டீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. அப்போ டேயும் நான் பார்த்து ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு, இனிமேல் முன்னாடி தாண்டா எல்லாத்தையும் பண்ணுவேன் பாரு,
உன் அம்மான்னு சொன்னல, அவ உனக்கு அம்மா ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு பொண்டாட்டிடா போ அப்படின்னு சொல்றான். நீங்க சரியான பொசசிவ் சைக்கோ அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெஷ் அப் ஆக போயிட்டான். இங்கே நீங்கள் என்னை தூக்கிட்டு கீழே வந்துட்டீங்க. அப்போது ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ நீங்கள் ரியா உனக்கு நான் எத்தனை முறை சொல்கிறது ரியா, நான் சொல்கிறது கேட்கவே கூடாதுன்னு நினச்சிட்ருக்கியா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், இவ மம்மி தானே, இவ சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டியா நீ? மம்மி அப்படியெல்லாம் இல்லை. அப்படி இல்லைன்னா அப்போ நான் சாப்பாடை உனக்கு ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் பக்கத்தில் உனக்கு இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் மரியா. நீ இன்னும் குழந்தை இல்லை, உனக்கு புரியுதா இல்லையா? மம்மி எனக்கு போதும் மம்மி, நீ எவ்வளோ தான் போட்டு கொடுப்ப, எனக்கு இருக்கிறது குட்டி வயிறு, அதில் எவ்வளோ சாப்பிட முடியும் சொல்லு? இங்கே பாரு, கூட கூட பேசாத, ஒழுங்காக சாப்பிடு. ஆல்ரெடி நீ சாப்பிடாம வீக் ஆகிட்டே போயிட்டுருக்க. இதில் கிளாஸ் மானிட்டர் வேறு, அவங்க கூட சண்டை போடுறதுக்காகவாவது உனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் வேணும்ல? மம்மி நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் மம்மி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்காம, இல்லை உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது, தேயும் நீ இங்கே இரு, நான் உன் அக்காவுக்கு ஊட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளேட் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவளை மம்மி வேண்டாம் மம்மி எனக்கு போதும் போதும் மம்மி அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அதில் காதில் வாங்கம்மா ஆக்காமி ஆக்காமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மம்மி நீங்கள் நான் சாப்பிட்ற மாதிரி போட்டு கொடுக்க சொன்னால் அப்பா சாப்பிட்ற மாதிரி போட்டு கொடுக்குறீங்க மம்மி, அது எனக்கு எப்படி மம்மி கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளுக்கு ஊட்டிகிட்ருக்கீங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங் அவன் உங்களை தப்பாக நினச்சிருப்பான், நீங்கள் ரியாவை திட்டுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அவன் மேலே அக்கறையாக இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே மெய் மறந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களோட சொந்த பொண்ணு மாதிரி அவளை பார்த்துக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் ரொம்பவே இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டான், ரொம்பவே கஷ்டப்படுவோன்னு சொல்லி ரொம்பவே பயந்தான். ஆனால் இப்போ அவனுக்கு அந்த பயம் எதுவுமே இல்லை. நீங்கள் அவளை அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. டேயுனுக்கு ஒரு படி மேலேயே நீங்கள் ரியாவை டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் அவங்க கூட அவ்வளோ ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரியாவை பார்த்துக்க தான் உங்கள் மேலே லவ் இன்னும் அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லணும். இந்த 2 இயர்ஸ் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. உங்களுக்காக என்னென்னமோ பண்ணுவான், சர்ப்ரைஸ் பண்ணுவான், எங்கே கூட்டிகிட்டு போவான், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருப்பான். நீங்கள் எப்படி ஒரு லைஃப்பை நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த லைஃப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் ஹாஸ்டல்லையே தான் இருந்திருப்பீங்க. ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும், அன்பு பாசம் எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் மூலியமாக நீங்கள் அனுபவிக்கிறது உங்களுக்கு ஏதோ வரமே கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் 4 பேரும் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக அவ்வளோ அழகாக லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. இது எல்லாமே ஹாப்பியாக ரசிச்சுக்கிட்டே மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கான். வரதை பார்த்ததும் நீங்கள் அவனுக்கு ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறீங்க. அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டுட்டு ரியாம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. ஸ்ட்ரெயிட்டாக வந்து தேயனுக்கு கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு போகிறா. நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். எனக்கு கிஸ் பண்ணவே இல்லை. டேயும் ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். அப்போ உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுடா, எனக்கு பொண்டாட்டிக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படியே பவுட் பண்ணுறான். அப்போ லைட்டாக சிரிச்சிட்டு என்னோட லிப்ஸ்லேயே அவன் கிஸ் பண்ணுறான். அப்போ இவன் ஹாப்பியாக பாய் டேடா அப்படின்ற மாதிரி கை ஆட்டுறான். அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க டோர் கிட்ட போனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவையன், இன்னைக்கு ஈவினிங் வரும்போது ஃப்ளவர்ஸ் அப்புறம் க்ராசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? ஏன்டி என்னாச்சு? நேற்று தானே க்ராசரிஸ் வாங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே தீர்ந்து போச்சா என்ன? அப்படி இல்லைங்க, நாளைக்கு தேவைப்படும். நாளைக்கா? நாளைக்கு என்னடி? அப்போ ரியா, டேடா அது வந்து நாளைக்கு அம்மாவோட டெத் ஆனிவர்சரி அப்படின்னு சொன்னதும் டேவோட ஃபேஸில் இருந்த ஸ்மைல் அப்படியே ஃபீட் ஆகுது. அவன் உங்களையே தான் பார்க்குறான். நீங்கள் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க சரிங்களா? அப்படி உங்களால் வாங்கிட்டு வர முடியலன்னா சொல்லுங்கள், நானும் டேயும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இல்லை நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நைட்டு தானே வேணும், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்.
ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அவன் எப்பவுமே ஏதாச்சும் பேசிக்கிட்டே போவான். ரியா பேசுறத அட்லீஸ்ட் கேட்டுட்டு அதுக்கு ரிப்ளையாவது பண்ணுவான். ஆனா, இன்னைக்கு ரியா என்ன பேசினாலும் அதில காதுலே வாங்காம போயிட்டுருக்கான். அவனுக்கு மைண்ட் ஃபுல்லா நாளைக்கு அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட டெத் ஆனிவர்சரின்னு நினைக்கும்போதே, அவனுக்கு பாடிலாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. நர்வஸா இருக்கு. அவனுக்கு என்னன்னே தெரியல. ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது. நெறைய தாட்ஸ் அவன் மைண்டுக்கு வந்து வந்து போது. அதனாலயே ரியா பேசுறது எதுவுமே அவன் கேட்கல. அவளும் அதுக்கு மேல எதுவும் பேசாம சைலண்ட் ஆயிட்டா. ரியாவ ஸ்கூல்ல விட்டுட்டு ஓன் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். போயிட்டு அவன் கேபின்ல தான் உட்காந்துட்ருக்கான். அப்போது நிறைய தாட்ஸ் அவன் மைண்டில் வந்து வந்து போகுது. என்னங்க, ஏங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தது. என்னங்க, இது சாப்பிட்டு போகலாம்ல. ப்ளீஸுங்க, நான் ஆசையாக செஞ்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறீங்க. நான் ஆசையாக உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணால் ஆனால் அது அப்ரிஷியேட் கூட பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் சாப்பிடாதாவது போகலாம்ல. ஏங்க அது கூட பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னங்க, இது சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பயாச்சும் நீங்கள் எனக்காக யோசிக்கணும்னு தோணுதே. என்னங்க, நம்ம ரியா அப்புறம் டேயும், நமக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் போதுங்க. நம்ம 4 பேர் இந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வாழலாம். என்னங்க, அங்கே பாருங்களேன், அந்த குழந்தை எவ்வளோ அழகாக விளையாடுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்மளும் ஒரு குழந்தைய பெற்றுக்கலாமா? என்னங்க, நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் குழந்தைய தள்ளி போடுறது சொல்லுங்க. எனக்கும் நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாதுல்ல. நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கலாங்க. என்னங்க, இங்கே பாருங்களேன், உங்கள் குழந்தை எவ்வளோ அழகாக எட்டி ஒதைக்கிறா. வாங்க வாங்க வந்து கேளுங்களேன். என்னங்க, இங்கே பாருங்க. சாரி. சரி, ஓகே. நான் எதுவும் உங்ககிட்ட இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். சரியா? எப்பவுமே நீங்க தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் தான் ரியா. ஓகேவா? என்னங்க, இங்க பாருங்க. எனக்கு உங்க கூட ஹாப்பியான லைஃப்ப வாழணும். எப்ப பாரு அந்த போலீஸ்கார புத்தியோடவே சுத்திட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா? ஒரு பொண்ணு இருக்கான்றத யோசிக்கவே மாட்டீங்களா? என்னங்க, நான் உங்க கூட இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு எவ்வளவோ ஆசை வச்சிருந்தேன். ஆனா நீங்க எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணவே மாட்டேன்றீங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? லவ் பண்ணும்போது நான் தான் உங்கள உருகி உருகி லவ் பண்ணேன். நீங்க தலையெழுத்தேன்னு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி தானே? என்னங்க, சரி, ஓகே. நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். சரியா? ஆனா ஒண்ணு நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, நீங்க என்கிட்ட லவ்வபுளா நடந்துக்கலனாலும் சரி, நீங்க தான் எனக்கு. நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ ஸோ மச். நீங்க மட்டும் போதும். நான் லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு அவனோட ஒய்ஃப் சொன்னது அவன் மைண்டில் வந்து வந்து போகுது. அவன் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். அவன் அப்படி அழறான். என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தா. நான் அப்போ அவகிட்ட அவ்வளோவா பாசமாவோ இல்லை என்னோடய லவ்வையோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. இருந்தாலும் என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணா. என்ன நேரமோ என்னமோ தெரியல, என்னை விட்டு மொத்தமாக போயிட்டான். ஆனால் இப்போது எனக்காக ஒய்யன் இருக்கா. அவளும் என் மேலே உயிரையே வச்சிருக்கா. நான் எதில் லக்கின்னு எனக்கு தெரியல. நான் எல்லாத்துலேயுமே அன்லக்கி தான். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையே. எத்தனையோ நாள் ஃபீல் பண்ணேன். ஆனால் என் லைஃப்பில் வந்த 2 பேருமே எனக்கு ஒரு பொக்கிஷம். ஒருத்தி என் மேலே அந்தளவுக்கு லவ் வச்சுருந்தா. நான் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு என்னை அந்தளவுக்கு லவ் பண்ணா. இன்னொருத்தி என் மேலே உயிரையே வச்சிருக்கா. நான் இவங்களுக்கெல்லாம் அப்படி என்ன பண்ணிட்டேன் எனக்கு தெரியலை. என்னால் அவளை தான் ஒழுங்காக பார்த்துக்க முடியல. என்ன நடந்தாலும் என் ஒய்யனை நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவகிட்ட நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ, எப்படியெல்லாம் என் லைஃப் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ, அது எல்லாம் இப்போது என் ஒய்யனோட நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் டியர்ஸோடு உட்காந்துட்ருக்கான். அப்போது
உங்ககிட்ட இருந்து ஃபோன் வருது. அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு, "ஹலோ, என்னங்க? என்னாச்சு? நீங்க ஓகேவா? ஏம்மா? நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு?" "இல்லங்க, எனக்கு ஏதோ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ பாரமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியல. அதுதான் நீங்க ஓகேவா இருக்கீங்களா? எனக்கு ஏதோ இன்னும் புரியாத அது எனக்கு சொல்ல தெரியலங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன?" "ஏம்மா அப்படிலாம் சொல்ற?" "அப்படிலாம் இல்ல. இல்லங்க, நீங்க இங்கேருந்து போகும்போதே நான் உங்களோட ஃபேஸ பார்த்தேன். ஏதோ ரொம்ப டல்லா தான் இருந்துச்சு. அதான் கேட்குறேன். நீங்க உங்களோட ஒய்ஃப பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்களா என்ன?" அப்பட்டே, "ஏய், என்னடி பேசுற? நான் இங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கேன். நீ என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அப்படிலாம் இல்லடி. நான் நல்லா தான் இருக்கேன். நீ யோசிக்கிற மாதிரிலாம் கிடையாது." "இல்லங்க, நீங்க பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அது எனக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க ஏதோ மனசளவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு இங்க வலிக்குது." "ஐயோ! அம்மா, நான் சொல்றது கேளும்மா. அப்படிலாம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நான் இப்போ கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ஃபோன் பண்ணியிருந்தா அத ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து கால் அட்டெண்ட் பண்ணேன். மத்தபடி எதுவுமே இல்ல." "உண்மைய தானங்க சொல்றீங்க?" "ஆமாம்மா, புரிஞ்சுக்கோ. நான் உண்மையா தான் சொல்றேன்." "அப்பன்னா சரி, ஓகே. சரி, அப்ப நான் ஃபோன் வச்சுரட்டுமா?" "சரி, ஓகே. ஐ லவ் யூ." லவ் யூ டூங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன கட் பண்ணிட்டீங்க. இங்கிட்டே அவன் ஃபோன ஆஃப் பண்ணிட்டு, அவன் கண்ல அகெயின் டியர்ஸ். நான் நான் இதுக்கெல்லாம் டிசர்வானே தெரியல. நான் இங்க கஷ்டப்படுறது, அவளுக்கு அங்க தெரிஞ்சிருக்கு. இதுக்கு பேர் தான் லவ்வா? ஏன் இவ்ளோ லவ் குடுத்து, இவளு என்னை விட்டு போயிடுவாளோன்று எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் காட், இவளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ஒரு டைம் நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒருத்திய இழந்துட்டு 5 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இவள நான் இழக்க விரும்பல. இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா, அது தாங்கிக்கிற சக்தியும் எனக்கு இல்ல. நானும் உயிரோட இருக்கவே மாட்டேன். இது சத்தியம்." அப்படின்னுட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கீப்ஸ். இப்போ ஒரு நைட் டைம் அப்போ தான் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வரான். நீங்கள் சொன்ன மாதிரி க்ராசரிஸ், ஃப்ளவர்ஸ்னு எல்லாமே வாங்கிட்டு வரான். நீங்கள் டயர்டில் படுத்து தூங்கிட்டீங்க. அப்போது ரூம்க்கு வரான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து டேயுன்ன சென்டரில் படுக்க வச்சுட்டு டேயுன் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டான். நீங்கள் என்னங்க ஒயன், நீ இன்னும் தூங்கலையா?" "இல்ல, தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க வந்தீங்களா? அதில தான் எழுந்துட்டேன்." "ஓ, சாரிம்மா." "அதெல்லாம் இல்லைங்க. இந்த பக்கம் வாங்க. நீ தூங்குமா. நான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் படுத்துக்கிறேன். இந்த பக்கம் வாங்க." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டேயும் சரின்னு சொல்லிட்டு, டேயுன்ன அவன வால்ல ஃபேஸ் பண்ண மாதிரி படுக்க வச்சுட்டு, உங்க பக்கத்தில வந்து படுத்துக்கிட்டான். நீங்க டேவோட ஹேர ஸ்னஃபில் பண்ணிக்கிட்டே, "என்னங்க, இப்ப நீ ஓகேவா?" "என்னம்மா கேட்குற? எனக்கு புரியல." "இல்ல, நீங்க என்னதான் மார்னிங் என்கிட்ட அப்படி சொல்லியிருந்தாலும், உங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க அவங்கள எவ்வளோ லவ் பண்ணீங்கன்றது, நீங்க நடந்துக்கும்போதே எனக்கு புரியுங்க." "ஏய், அப்படிலாம் இல்லம்மா. அதான் இப்ப நீ இருக்கேல்ல." "இல்ல, என்னதான் இருந்தாலும்." "சரி, ஓகே. அதெல்லாம் பேசாத. இப்ப நம்ம தூங்கலாமா?" அப்படின்னு சொல்றான். நீங்க, "என்னங்க, நீங்க இப்போ ஓகேவா? எனக்கு அது மட்டும் தான் வேணும். நான் இங்க நார்மலாவே இல்லங்க. அத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்ருக்கேன். நீங்க என்னதான் ஸ்டேஷனுக்கு போயிருந்தாலும், ஒன் டேல எத்தன டைம் கால் பண்ணியிருப்பீங்க? ம். ஆனா இன்னைக்கு கால் பண்ணவே இல்ல. அதுலேருந்தே தெரியுதுங்க, நீங்க எவ்ளோ அப்செட்டா இருக்கீங்கன்னு. நான் ஏதாச்சி இங்க பாரும்மா, நீ எதுவும் பண்ணல, சரியா? அததான் நீயே சொல்றல்ல, நாளைக்கு டெத் ஆனிவர்சரின்றதுனால எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அவ்வளோதான். மத்தபடி எதுவுமே இல்ல. நான் இப்போ ஓகே தான். அதான் இப்ப நான் உன் பக்கத்துல இருக்கேன்ல. என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கேன். நான் இதுக்கு மேல எங்க அப்செட்டா இருக்க போறேன்? சொல்லு.
இல்லைங்க. இங்க பாரு. எனக்கு என் பொண்டாட்டி ஃபேஸ பார்த்ததுமே எல்லா கவலையுமே பறந்து போச்சு. இப்போ எனக்கு என் தேயும், ரியா, என்னோட ஒயன் அவ்வளோதான். நீங்கலாம் தான் என் உலகம் அப்படின்னு சொல்றான். நீங்க அவன டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் உங்க ஃபோர்ஹெட்லயே கிஸ் பண்ணிட்டு, அப்படியே கீழ இறங்கி உங்க செஸ்ட் மேல படுத்துக்கிட்டு உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அவன் அப்படியே தூங்குறான். நீங்க அவனோட ஹேர அப்படியே கோதி விட்டுக்கிட்டே நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. டைம் ஸ்கிப்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங். நீங்க ஃபர்ஸ்ட் டே வேக்கப் ஆகி ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு கிச்சன்ல போயிட்டு குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டே அப்பதான் எழுந்து வரான். நீங்க குக் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் உங்கள வந்து அப்படியே பேக்கப் பண்றான். அப்போ ரியா, "டாடி நானும் இங்க தான் இருக்கேன். உங்களோட ரொமான்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்றா. அப்பட்டே உங்க நெக்ல கிஸ் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்திருப்பான். ரியாவோட வாய்ஸ கேட்டதும் உங்கள ஹக்க பிரேக் பண்ணிட்டு தள்ளி வந்து நிக்கிறான். "என்னம்மா பண்ற நீங்க? இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்டுருக்க?" "டாடா நீ தான் லேட்டு. நாங்க கரெக்ட் டைம் தான் எழுந்திருக்கோம்." "என்ன?" "ஆமா டாடா. டைம் பாத்தியா? 9 மணி ஆகுது. நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க." அப்படின்னு சொன்னதும், "வாட்? 9 மணியா?" "ஆமா டாடா." "சரி ஓகே விடு." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அம்மாவும் பொண்ணும்?" "அதுவா? அம்மாக்கு நாங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருக்கோம்." அப்படின்னு சொல்றா. அப்போ டே, "ஓ சரி." அப்படின்னு சொல்றான். நீங்க டேவ பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ்ல ஸ்மைல் இல்ல. பட் அவன் ஓகேவா தான் இருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். நீங்க எல்லாருமே ரெடியாகி டேவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிரேவுக்கு தான் போறீங்க. அங்க போயிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு, நீங்க கொண்டு வந்த ஃபுட்டும் அங்க சர்வ் பண்ணிட்டு, நீங்க டேயும், ரியா 4 பேரும் அங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ரியா மனசுக்குள்ளேயே, "அம்மா நீங்க எப்பவும் என் ட்ரீம்ல சொல்வீங்கள்ல, அப்பாவ பத்திரமா பார்த்துக்கோ. அப்பாக்கு நீ மட்டும் தான் இருக்க. அம்மாவனால கூட இருக்க முடியல. நீ சந்தோஷமா பார்த்துக்கோன்னு சொன்னல்ல. இப்போ அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒயன் மம்மியினால. உனக்கு மம்மி கூட அப்பா இருக்கிறது பிடிச்சிருக்காம்மா? அப்பாக்கும் மம்மிக்கும் மேரேஜ் ஆனதுலேருந்து நீ என் ட்ரீம்ல வரதே இல்ல. ஏம்மா? நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா? உனக்கு பிடிக்காதது ஏதாச்சும் நாங்க பண்ணிட்டோமா என்ன?" அப்படின்னு சொல்லி அவ அவ ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவ தல மேல யாரோ கை வைக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அவ ஐஸ ஓப்பன் பண்ணா, அவ முன்னாடி அவளோட அம்மா நின்னுட்டுருக்காங்க. அவ கண்ணு ஃபுல்லா டியர்ஸ். அவ சுத்தி பார்க்குறா. அவ பக்கத்துல யாருமே இல்ல. அவ ஒண்ணுமே புரியாம பார்த்துட்ருக்கா. அப்போ, "அம்மா நீ எப்படிம்மா இங்க?" "ரியா, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் ட்ரீம்ல வரதில்லன்னு நெனச்சு, எனக்கு பிடிக்கலன்னு நீ நெனச்சியா? அப்படி இல்ல. என் புருஷன ரொம்ப நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தி வந்திருக்கா. உன்னையும் உயிரா நெனைக்கிறா. நான் எங்க உங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு வந்துட்டேனோன்னு நெனச்சு தான் உங்க கூடவே இருந்தேன். உங்களுக்கு எதுவுமே ஆகாம பார்த்துக்கிட்டேன். ஆனா இப்போ என்ன விட டபுள் மடங்கு உங்க மேல அன்பையும், பாசத்தையும் குடுக்க ஒருத்தி இருக்கா. அத நெனச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. நீ அம்மா கோவத்துல இருக்கேன்லாம் நெனைக்காத. எனக்கு இப்போ எந்த கவலையுமே இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆகாம அவ பார்த்துப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும், தைரியமும் வந்துருச்சு. அதனால தான் நீ எத நெனச்சு கவலைப்படாத. என் ரியா பக்கத்துல நான் எப்பவும் இருப்பேன். இந்த அம்மா ரியாக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா வந்து நிப்பா." அப்படின்னு சொல்றா. ரியா கண்ல டியர்ஸா வருது. "அம்மா அப்போ உங்களுக்கு மம்மிய புடிச்சிருக்கா? ம். உங்ககிட்ட கேட்காம டாடிய மம்மிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்டேன். அதனால தான் நீங்க கோச்சிக்கிட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எத்தனையோ நாள் நீங்க வரமாட்டீங்களா வரமாட்டீங்களான்னு ஏங்கியிருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றா. "இங்க பாருடாம்மா, எனக்கு நான் தான் சொல்றேன்ல, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்போ உனக்கு உன் மம்மி இருக்கா. உனக்கு ஒரு தம்பி இருக்கான்ல, தேயுன். அவன் அவ்வளோ க்யூட்டா இருக்கான். அப்படியே உன் அப்பா மாதிரி." "ஆமா."
அவனும் என் மேலே பாசமாக இருக்கான் தெரியுமா? உனக்கு அம்மா வேணுமா? இல்லை அப்பா வேணுமா? இல்லை நான் வேணுமான்னு கேட்டால் அவன் என்ன தான் சூஸ் பண்ணுறான் தெரியுமா? ஓ! அப்படியா? சரி, சரி. என் ரியா குட்டிய யாருக்காவது பிடிக்காம இருக்குமா என்ன? அதேதாம்மா. என்ன போய் யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா என்ன? அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டுருக்காங்க. அங்க ரியா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ டேயுன நீங்க தூக்கி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவன் உங்கள கீழ இறக்கி விட சொல்றான். நீங்களும் ஒண்ணும் புரியாம அவன கீழ இறக்கி விடுறீங்க. டேயுன் ஸ்ட்ரெயிட்டா அந்த கிரேவ் மேல ஏறி, அங்க ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோக்கு போயிட்டு கிஸ் குடுத்துட்டு, "ஐ லவ் யூ மம்மி" அப்படின்னு சொல்றான். அது கேட்டு உங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. பிகாஸ் அவனுக்கு என்னதான் 2 வயசு ஆகியிருந்தாலுமே, அவன் அவ்வளவா பேசவே மாட்டான். அம்மா, அப்பா, ரியா அவ்வளோதான். அப்படியே பேசினாலும் அவன் பேபி லாங்குவேஜ்ல தான் பேசுவான். அவனுக்கு இந்த சராங்கே, ஐ லவ் யூ இது எதுவுமே வராது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் வாயிலிருந்து ஐ லவ் யூ மம்மின்னு வந்தது. உங்களால அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னே தெரியல. நீங்க அவன ஷாக்கடா பார்க்குறீங்க. டேக்கும் சேம். ரியா ஸ்மைலோட பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கீப்ஸ். டேயுன்னு தூக்கிக்கிட்டு ரியாவ ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். நீங்க ரியாவ இன்னொரு கையில பிடிச்சிக்கிட்டு நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ரியாவும் டேயுனும் சேம் டைம்ல அந்த கிரேவ தான் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ டேயோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அங்க நின்னு டேயுனுக்கும் ரியாவுக்கும் பாய் சொல்லிட்டுருக்காங்க. அது அவங்க 2 பேருமே ஒரு ஸ்மைலோட பார்த்துக்கிட்டு பாய் சொல்றாங்க. டேயுனுக்கு அவ இதுவரைக்கும் அவங்களோட லவ்வ ஃபீல் பண்ணதே கிடையாது. பட் அவனுக்கு என்னன்னே தெரியல. அவங்கள பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அவங்களையே தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கான். ரியா அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நைட் டைம். அன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு மாதிரியே தான் இருக்கான். சரியா பேசல, சாப்பிடல. அவன் ஃபேஸில் அவ்வளவா ஸ்மைலே தெரியல. அவன் ஒரு மாதிரி டல்லாவே தான் இருக்கான். நீங்களும் சரி அவன்கிட்ட கேட்டு கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக விட்டுட்டீங்க. இப்போ நைட் டைம் இருக்கும். நீங்க தூங்கிட்டுருக்கீங்க. அவன் ஹாலில் டிவி தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனா பேருக்கு தான் டிவி பார்க்குறான். அது பாட்டுக்கு ஓடிட்டு இருந்திருக்கும். டேவோட மைண்டில் வேற ஒரு தாட்ஸ் போயிட்டு இருந்திருக்கும். ஃபைனலா அவன் டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு ரூமுக்கு தான் வந்திருப்பான். நீங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், அவன் அப்படியே வந்து உங்க பக்கத்துல படுக்கிறான். நீங்க அவன டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. "ஒயன், நீ இன்னும் தூங்கலையா என்ன?" "ஆம். இல்ல. நீங்க எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." "ஏம்மா?" "இல்ல நீ என்ன கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன்ல." "இல்ல உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான்." "ஏய் என்ன பேசுற? நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண போற? என்னடி இப்படியெல்லாம் பேசுற?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க." சரி. ம். இப்போ எப்படி இருக்கீங்க?" "எப்படி இருக்கீங்கன்னா புரியலடி. எத கேட்குற?" "இல்ல, இப்ப நீங்க ஓகேவா? இப்போ என்னோட ஞாபகம் வந்துச்சா?" அப்படின்றீங்க. அவன் ஹெட் அப் பண்ணி உங்கள பார்க்குறான். "என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னடி உன் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்குற? எப்போ எனக்கு உன் ஞாபகம் போச்சுன்னு வரத்துக்கு?" "ஓ! அப்படியா? அப்ப இன்னைக்கு ஃபுல்லா ஏன் சார் என்கிட்ட பேசவே இல்ல? எப்ப பார்த்தாலும் உங்க ஒய்ஃப் பத்தி நெனச்சுக்கிட்டே தனியா ஒரு மூலையில உட்காந்துட்டுருக்கீங்க. சிரிக்க கூட இல்ல." "ஏய் அப்படிலாம் இல்லம்மா. போதும். இப்படி சமாளிக்காதீங்க. எனக்கு தெரியும். நீங்க சொல்லாட்டியும் என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. சரியா?" அப்படின்றீங்க. அப்போட்டி "என்ன பொசசிவ் ஆகுறியா என்ன?" "ஆமா. என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க ஒய்ஃப். அது எனக்கே தெரியும். இருந்தாலும் அ இப்போ நான் தானே உங்க கூட இருக்கேன். நீங்க இன்னைக்கெல்லாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. அவங்க ஃபோட்டோவ பார்த்துக்கிட்டு அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நீங்க என்ன பத்தி இன்னைக்கெல்லாம் யோசிக்கவே இல்ல தான?" "ஏய் அப்படிலாம் இல்லம்மா. போதும் போங்க. நீங்க சும்மா சமாளிச்சுக்கிட்டு. நீங்க அப்படிக்கா போய் படுங்க போங்க. எனக்கு தூக்கம் வருது." "ஏய் என்னடி? என்ன ரொம்ப தான் பண்ற?" "நான் எங்க ரொம்ப பண்ணேன். நீங்க தான். இன்னைக்கு ஃபுல்லா என்கிட்ட பேசவே இல்ல." "அப்படி என்ன நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க? ஆ எப்படா இவள கழட்டி விடலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா என்ன?" "ஏய் லூசு என்னடி பேசுற? அப்படிலாம் இல்ல." "அப்புறம்? அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ போனதுனால தான் நீ எனக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்." "எது? டே ஃபுல்லா? இதில நீங்க நம்ப சொல்றீங்களா?" "இங்க பாரும்மா, நீ நம்புனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை.
அப்படின்னு சொல்றான். நீங்க லைட்டா சிரிச்சுக்கிட்டே, "எனக்கு தெரியுங்க. நான் சும்மா உங்கள டீஸ் பண்ணேன்." "சரி, சரி. இப்போ நீங்க ஓகே தானே? நீங்க ஓகேவா இல்லன்ட்டு தான் நான் உங்ககிட்ட அப்படிலாம் பேசினேன். மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்க. நீங்க உங்க ஒய்ஃப் பத்தி கூட யோசிக்கலாம்." அப்படின்னு சொல்றீங்க. அப்பட்டே உங்க ஃபோர்ஹெட்லயே லைட்டா அவன் ஹிட் பண்ணிட்டு, அவனோட ஹெட்ட வச்சு ஹிட் பண்ணிட்டு, "ஏய்! நீ எல்லாம் மனசுல இருந்து தான் பேசுறேன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி. நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கெல்லாம் உன்கிட்ட பேசல தான். பட் ட்ரஸ்ட் மீ நீ தாண்டி எனக்கு எப்பவும் அது அது ஒரு லவ் பார்ட் ஆஃப் மெமரீஸ் அவ்வளோதான். ஆனா நீ எனக்கு எல்லாம். ம். ஓ! சரி, சரி அப்படின்னு சிரிக்கிறீங்க. அப்பட்டே என்னடி நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, சரின்னு சொல்ற. ஆ வேற என்ன சொல்லுவாங்களா? வேறயா? அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஓவர் ஆகுறான். நீங்க என்னங்க என்ன பண்றீங்க? டேயுன்னு இருக்கான். கீழ இறங்கு. ஏய்! அவன் இருந்தா என்னடி? டேயுனுக்கு ஒரு தங்கச்சி வேண்டாமா? என்னங்க? அ அ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. கீழ இறங்குங்க. என்னடி தேவையில்லன்னு சொல்ற? டேயுனுக்கு தங்கச்சி வேணும்ல? அதெல்லாம் வேண்டாம். அதான் ரியான்னு அக்கா இருக்கால்ல. அப்புறம் எதுக்கு தங்கச்சி? போதும் நமக்கு இவங்க 2 பேரே. ஏய்! அப்படிலாம் சொல்லாதம்மா. இப்ப என்ன உனக்கு? அது வேணும். அதான் டைரக்ட்டா கேளேன். அதுக்கு அத விட்டுட்டு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க. ம். அவன் உன்கிட்ட தங்கச்சி வேணும்னு கேட்டானா? சொல்லு. அவன் கேட்கலடி. பட் ஒரு பையனோட மனசு இன்னொரு பையனுக்கு தானே தெரியும். அ அ அதனால தான் சொன்னேன். ஆ போதும், போதும். அப்படியே அவன் மனசுல நெனச்சுட்டாலும் சாருக்கு அப்படியே கேட்டுரும். ஆமாடி. நான் மனசுல நெனைக்கிறது உனக்கு கேட்குதுல்ல. அந்த மாதிரி தான். அ இது இது லவ்வு அதனால எனக்கு கேட்குது. அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லவ் தாண்டி. ஆ போதும், போதும் அப்படின்றீங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நீங்க அவன டேப் பண்ணி உங்கள ஃபேஸ் பண்ண வைக்கிறீங்க. என்னடி? அம் தப்பு பண்ணலாமா? உங்கள ஷாக்டா பார்க்குறான். அ என்ன அப்படி பார்க்குற? பண்ணலாமா வேண்டாமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அ அ அதனால தான் கேட்குறேன். உனக்கு டயர்டா இருக்கு. அ வேண்டான்னா வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றான். நீங்க சிரிச்சிட்டுருக்கீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். அப்படின்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவ்வளோதான் மிஸ். இந்த ஸ்பெஷல் பார்ட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இத ரெக்கார்ட் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, எனக்கு டைமே இல்ல. அப்பப்போ கொஞ்சமா ரெக்கார்ட் பண்ணி தான் இப்போ நான் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்க சொன்னா தான் தெரியும். கமெண்ட் பண்றீங்க. பட் ஜிமினுக்கு போடுங்க, ஜேகேக்கு போடுங்க. அ வேற சஜஷன் தான் குடுக்குறீங்களே தவிர்த்து, நீங்க வன்ஷாத்த பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் அதுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். நான் எல்லாரையும் சொல்லல. ஒருத்தர் 2 பேர் எ எனக்கு பாசிட்டிவா கமெண்ட் பண்றீங்க. "ஸ்டோரி நல்லாயிருக்கு. நீங்க இதே மாதிரி குடுங்க." அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்றீங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்க கமெண்ட் பண்றதுல தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். பரவால்ல, நான் நல்லா தான் குடுத்துருக்கேன் போல, அப்படின்ற மாதிரி. நீங்க கமெண்ட் பண்ணலன்னா, அது எனக்கு நான் எப்படி குடுத்துருக்கேன், அ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, இல்லையா? எனக்கு எதுவுமே தெரியல. அதனால தான் சொல்றேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசுறேன். நான் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்ல மீட் பண்றேன். லவ் யூ ஆல். பாய்.